ஓம் நமஸ்தேஸ்து பகவன் விஸ்வேஸ்வராய மகாதேவாய. சிவாய நம. வாமதேவர் முருகப்பெருமானை பார்த்து, பகவானே, விசேஷ ஞான அமிர்தவாரியே, உங்க அகண்ட சிவ சம்பத்தை அடைய ஷட்விர்த்தார்த்த பரிஞானம் முக்கியமானதுன்னு திருவாய் மலர்ந்தருள்னீங்க. அதை விளக்கணும். அந்த அர்த்தத்தை, அந்த ஞானத்தை, அந்த அர்த்தத்தால் நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய பொருள் இன்னதுன்னோ அதை அடைகிறதுனால கிடைக்கக்கூடிய பயன் முதலானதையும் சொல்லணும். இதை தெரிஞ்சுக்காம பல சாஸ்திரங்கள் மேலே மோக வயப்பட்டு உழல்றேன். அதை விட்டுட்டு சிவபெருமானோட தாமரை பாதங்கள்லேருந்து பெறுகிற அமுதத்தை பருகி இந்த அஞ்ஞானத்திலிருந்து விடுபட்டு சிவானந்தத்தை அனுபவிக்க உங்கள் கருணையை நினச்சி உங்ககிட்ட சரணடைகிறேன்னு சொன்னார். அதுக்கு கையில் ஞான சக்தியை ஏந்தியிருக்க முருகப்பெருமான் சொன்னார். வாமதேவ முனிவரே, பரமேஸ்வரனோட பிரணவார்த்த சுரூபத்தையும் ஷட்விதார்த்த பரிஞானத்தையும் கேட்ட உங்களுக்கு அதை விவரமாக சொல்கிறேன். முதல்ல மந்திரம், ரெண்டாவது யந்திரம், மூணாவது தேவதை பொருள், நாலாவது பிரபஞ்சம், அஞ்சாவது குரு, ஆறாவது சீடன். இதைத்தான் ஷட்விதார்த்தம்னு வகுத்திருக்காங்க. இந்த ஆறில் முதலாவதான மந்திர சுரூபத்தை சொல்கிறேன். ஆதி அக்ஷரமான அகாரமும் அஞ்சாவதான உகாரமும் மகாரமும் ஆன இந்த 3 அக்ஷரங்களை பிந்து நாதங்களோடு சேர்த்து அது பிரணவம். இதுதான் வேதத்துக்கு ஆதீனம், சமஷ்டி, அதாவது முழுமைனும் வேதாந்தங்கள் சொல்லுது. இதில் நாதம்ங்கிறது சர்வ சமஷ்டி சுரூபம் ஆகும். நாதம்ங்கிறது சப்தத்தை குறிக்கும். இதுதான் சிவஸ்வரூபமாகும். ரெண்டாவதான யந்திரத்தை பற்றி சொல்கிறேன். நான் இப்போ சொல்ல போகிற யந்திரத்தை சிவலிங்கமாக பாவிக்கணும். அந்த யந்திரத்துக்கு கீழே ஆதார சக்தியை ஸ்தாபிக்கணும். அதுக்கு மேலே பிரணவமயமான பீடத்தை உருவாக்கணும். அதுக்கு மேலே பிரதம ஸ்வரமான அகாரத்தையும் பஞ்சம வர்ணமான உகாரத்தையும் அதோட தலையில் மகாரத்தையும் அதோட தலையில் விந்துவையும் அதோட தலையில் நாதத்தையும் எழுதி சுத்தியும் பிரணவத்தால் மதில்கள் உண்டாக்கி அதுக்கு நாதத்தினால நுழைவாயில் உண்டாக்கணும். மூணாவது பரமசிவனாலேயே சொல்லப்பட்ட வேதார்த்தத்தை சொல்கிறேன். சதாசிவம் பஞ்ச பிரம்மஸ்வரூபம். அதில் உள்ள 5 திருமுகங்களும் பஞ்ச கிருத்தியங்களுக்கு காரணமாக இருக்கு. சதாசிவம் எழுந்தருளி இருக்கிற பீடம் பரமபதம், யோகிகள் அடையக்கூடியது. அவரை உபாசிக்கிறவங்களுக்கும் பிரணவத்தில் பிரீத்தி உள்ளவங்களுக்கும் சிவ சாம்ராஜ்யத்தை விரும்பினவங்களுக்கும் உரிய ஸ்தானம் அது. அந்த ஸ்தானத்தை அடைஞ்சு விரும்பின போகங்களை அனுபவிச்சு பிரளயம் முடிகிற வர பிரம்மானந்தத்தோட விளையாடி மகா பிரளய காலத்தில் சிவஸ்வரூபத்தை அடைகிறாங்க. வேத பொருள்படி சதாசிவத்தோட ஐஸ்வர்யத்தை அடைகிறாங்க. அவங்க தான் சர்வ ஐஸ்வர்ய சம்பன்னர்கள்னு அதர்வசி கோடபனிஷத்துகள் சொல்லுது. அந்த ஸ்தானத்தை அடைஞ்சவங்க திரும்பியும் பிறக்கிறது இல்லைன்னு சாந்தோக்கிய உபனிஷத் சொல்லுது. தைத்திரிய உபனிஷத் சமக மந்திரத்தில் பஞ்ச பிரம்மஸ்தானத்தை விட அடையத்தக்க ஸ்தானம் வேற இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எல்லாமே பஞ்ச பிரம்மங்கள்லேருந்து தான் தோன்றுச்சு. நான் இப்போ உபதேசித்த சிவ வாசகமான பிரணவத்தை சிவபெருமானே உபதேசிச்சதா நினைக்கணும். மகேஸ்வரனோ ருத்ரனோ விஷ்ணுவோ பிரம்மனோ அந்த சதாசிவ அம்சமாக தோன்றினாங்க. அந்த மகேசனே இடது பாகத்தில் மாயா சக்தியை தாங்கி உருவமாக இருக்கார். அந்த மகேச ரூபம் 4 வகை: ஈசன், விசுவேசன், பரமேசன், சர்வேசன். ஜீவஸ்வரூபங்கள் அவங்க கர்ம வினைக்கு ஏற்ற மாதிரி போகங்களை அனுபவிச்சு பாவ புண்ணியத்தால பரமேசன் அனுகிரகத்தால பிறப்பெடுக்கிறாங்க. இந்த மகேஸ்வரரோட 1000ல் 1 அம்சமா ருத்ரமூர்த்தி அகோர முகமாகவும் இடது பாகத்தில் கௌரி சக்தியோடையும் சர்வ சம்மாரகாரகராக உதிப்பார். அந்த ருத்ரமூர்த்தியோட ரூபம் 4 வகை: சிவன், அரண், மிருடன், பவன். சம்ஹார சக்கரம் 3 வகை. அது நித்தியம், நைமித்தியம், மகாபிரளயம். நித்தியம்ங்கிறது ஜீவ ஒடுக்கத்தை குறிக்கும். நைமித்தியம் பிரம்மன் ஒடுக்கத்தை குறிக்கும். மகாபிரளயம் பிரம்மம் பரபிரம்மத்தில் ஒடுங்குற காலம் ஆகும்.
இப்படி வேதங்கள் சொல்லுது. இப்பேற்பட்ட ஜன்ம துக்கத்துல ஜீவராசிகள் சிக்கி ஆன்ம சுரூபம் தெரியாதவங்களா இருப்பாங்க. அவங்க வருத்தத்தை போக்குறதுக்காக அவங்க வினை பயனை அனுசரித்து ருத்ரமூர்த்தியினால அழிக்கப்படுவாங்க. அந்த அழித்தல், அதாவது அந்த சம்ஹாரம் 3 வகைப்படும். அந்த சம்ஹார காலத்திலையும் சிருஷ்டி முதலான 5 தொழில்கள் இருக்கும். தேவாதி தேவர்கள் அந்த காலத்திலையும் இருக்கிறதால சூக்ஷ்ம ரூபமா சிருஷ்டி பஞ்சகம் நடந்துட்டு இருக்கும். ருத்ரரை கும்பிட்டு சாயுஜ்ய பதவியை அடையலாம். அந்த ருத்ர மூர்த்தியால 1000ல் 1 அம்சமா விஷ்ணுமூர்த்தி உதிப்பார். அவர் வாமதேவ சக்கரத்திலிருந்து தோன்றி ஜல தத்துவத்துக்கு நாயகனா இடது பாகத்துல ராமா சக்தியை ஏந்தி எல்லாத்தையும் காக்க வல்லவராகவும் மகாத்மாவாகவும் இருப்பார். வாசுதேவன், அனிருத்தன், சங்கர்ஷணன், பிரத்யும்னன்கிற 4 பேர்களோட அந்த மாலவன் கூடியிருப்பார். இதை ஸ்திதி சக்கரம்னு சொல்லுவோம். எல்லா உலகங்களுக்கும் 4 பிரம்மன் முதலான சிருஷ்டி கர்த்தர்களுக்கும் ராட்சசர்கள் சரீரம் எடுத்தவங்க செஞ்ச புண்ணிய பாவங்களுக்கு ஏத்த பலன்களை கொடுக்கிறவர் இந்த விஷ்ணு தான். காத்தல் அப்படிங்கிறது இவரோடது. இந்த பரிபாலனத்திலையும் பஞ்ச கிருத்தியங்கள் நுட்பமா நடக்கும். இதை ஸ்திதி சக்கரம்னும் பிரம்ம பிரதிஷ்டாஸ்தானம்னும் பரமபதம்னும் ஜனார்தனன் வசிக்கும் இடமாவும் விஷ்ணு பக்தி உடையவங்க அடைகிற ஸ்தானமாகவும் இருக்கும். விஷ்ணு பக்தர்கள் சாலோக்கிய முறையில் முக்தி அடைய தக்கதாகவும் இருக்கும். இவரோட 1000ல் 1 அம்சமா சத்யோஜாத முகாத்மகரா ஜகத்துக்கு பிரபுவா சிருஷ்டி கர்த்தாவான பிதா மகன் கலைமகளோட தோன்றுவார். அவருக்கு ஹிரண்ய கர்ப்பன், விராட், புருஷன், காலன்னு 4 வகை பெயர்கள் உண்டு. இதுக்கு சிருஷ்டி சக்கரம்னு ஒரு பெயர் இருக்கு. இந்த பிரம்மன் கிட்ட இருந்து ஸ்வயம்பு முதலான மனுக்களும் ஜனகர் முதலான முனிவர்களும் தோன்றுவாங்க. பிரகிருதியில அடங்கி இருக்கிற ஜீவராசிகளை கர்மங்களோட பிணைச்சு புத்திரர், மித்திரர் முதலானவங்களோட சுக துக்கங்களை அனுபவிக்க செய்யறது தான் சிருஷ்டி. இந்த சிருஷ்டி காலத்திலையும் பஞ்ச கிருத்தியங்கள் உண்டு. இதுதான் சிருஷ்டி சக்கரம். பிரம்மனை கும்பிடுறவங்க சாலோக்கிய முக்தி அடைவாங்க. இப்படி 4 சக்கரங்களுக்கும் பிரணவமே காரணம். இதை ஜகத் சக்கரம்னோ சிருஷ்டி முதலான பஞ்ச வட்டங்களோட கூடியதுன்னு வேதம் சொல்லுது. இந்த சக்கரம் சம்புவோட சக்தியால சுழலுது. சிருஷ்டி முதலான பஞ்ச கிருத்தியங்களோட கூடி இருக்கிறதுனால இது பஞ்சாரம். ஒரு குயவனோட சக்கரம் நிற்காம சுழல்ற மாதிரி சிருஷ்டி ஸ்திதி ஓய்வில்லாம நடக்கிறதுனால இது காலச்சக்கரம். சம்புவோட தேஜஸ்னாலையும் சக்தி காரியத்தினாலையும் இந்த சக்கரம் சுழல்றதால இதுக்கு ஹிரண்ய ஜோதிஷ்னு பேர். அந்த ஜோதி தண்ணியாலையும், அந்த தண்ணி அக்னியாலையும், அந்த அக்னி காத்தாலையும், அந்த காத்து ஆகாயத்தாலையும், அந்த ஆகாயம் அகங்காராதிகளாலையும், அந்த அகங்காரம் மகத்தாலையும் வியாபிச்சு இருக்கு. இந்த சக்கரத்துல தண்ணி 10 மடங்கு, இப்படி அடுத்தடுத்த ஆவரணங்களும் 10 அதிகமா இருக்கும். இப்படி சர்வ வியாபியான பரமேஸ்வரன் தண்ணிக்கு நடுவுல இருக்கார். இப்படி அருளல் அதாவது அனுகிரகம், மறைத்தல் அதாவது திரோபாவம், அழித்தல் அதாவது சம்ஹாரம், காத்தல் அதாவது ஸ்திதி, படைத்தல் அதாவது சிருஷ்டிங்கிற 5 தொழில அதாவது பஞ்ச கிருத்தியங்களை தன் சக்தியோட லீலையா சிவபெருமான் இடைவிடாம செய்றார். வாமதேவரே சிவபெருமான் பஞ்ச பிரம்மஸ்வரூபினும் சர்வசக்தியோட கூடியவர்னும் தெரிஞ்சுக்கோங்கன்னு முருகப்பெருமான் சொன்னார். அடுத்த பகுதியில் பார்க்கலாம்.